கர்த்தர் ஒருவனுடைய கையை பிடித்து அவனோடு பேசுகிறார் என்றால் அவனுக்கு முன்பாக எப்பேற்பட்ட வாசலானாலும் அது திறக்கப்பட போகிறது என்ற அர்த்தம். ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவரே இதை நீர் எனக்கென்று சொல்லுகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பல விதங்களிலே பேசுகிறதை வேதத்திலே பார்க்க முடியும். ஆண்டவர் வானத்திலிருந்து பேசுகிறார், வேதத்தை தியானிக்கும் போது பேசுகிறார். யாரை கொண்டாகிலும் நம்ம கிட்ட ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைச்சிட்டார்னா அதை செஞ்சிருவார். நல்ல தேவன் தான். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே வெகு தூரத்து செய்திய மனுஷர் பேசுகிற விதமாய் நீங்க எனக்கு சொன்னீங்க ஆண்டவரே. இதனால இப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா மனதைரியம் வந்துட்டு, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. நம்ம கலக்கத்தோடு இருக்க காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த வசனம் சரியாக புரியவில்லை. உண்மையில இயேசு 3 வருஷம் சீஷர்கள்ட்ட அதிகமா பேசினது ஆமென் அவர் பாடு மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும். அவங்களுக்கு அது புரியாததுனால அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளில் அவங்க அரை கதவெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா அந்த அதிகாலையில் ஆளா யார் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிகாலையில் இல்லை, முந்தின நாள் நைட்டே போய் ரெடியாக இருப்பாங்க. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வெளியூர்லேருந்து ரொம்ப நாள் கழித்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து 2 மணிக்கு ஒரு கழித்து நம்ம ஏர்போர்ட்டு போக மாட்டோம். கூடுமான வரையில் எவ்வளோ சீக்கிரமாக போய் நிற்க முடியுமோ சீக்கிரமாக போய் நிற்போம். முந்தின நாள் நைட்டே போய் உக்காந்துருப்பாங்க. ஆமென். ஏன்னா அவங்களுக்கு புரியல. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு புரியும்படி பேசுகிறவர். இன்னொரு விதத்தில் ஆண்டவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா, அவர் பேசும்போது அவருடைய கரம் நீட்டப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்படி ஆண்டவர் 3 விதங்களிலே பேசுகிற அனுபவத்தை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆமென். 1, அவர் கரத்தை நீட்டி தொட்டு பேசுகிறார். 2வது கரத்தை மேலே வைத்து பேசுகிறார். 3வது கரத்தை பிடித்து பேசுகிறார். இந்த மூன்று அனுபவங்களை காண்பிக்கிறது, 3 நிலைகளை காண்பிக்கிறது. இந்த 3வது நிலைதான் என்னவென்றால் கரத்தை பிடித்து. இப்போ மீட்டிங் முடிஞ்சதும் பெற்றோர் வந்து பிள்ளைங்க கையை பிடிக்கிறது எதுக்கு தெரியுமா? எதற்காக? தொலைஞ்சிடக்கூடாது. அப்படின்னு நீ ஃபர்ஸ்டே பிடிச்சிருக்கணும். கையை பிடிக்கிறது எதுக்காக? கூட்டிட்டு போறதுக்கு. அப்படிலாம் ஓட மாட்டான், கவலைப்படாதீங்க. ஆமே, கூட்டிட்டு போறதுக்கு. கையை பிடிக்கிறோம்னாலே நல்ல கவனமா கேளுங்க. யார் கையை பிடிப்போம்? உங்க பிள்ளைங்க கை தான். உங்க பிள்ளைங்க 5 வயசுல இருக்கிறான்னு வைங்களேன். 5 வயசுல ஒரு பிள்ளை, 18 வயசுல ஒரு பிள்ளை. எந்த பிள்ளை கையை பிடிப்போம்? எப்ராஹிமை நான் கைப்பிடித்து எதுக்கு பழக்கிறார் தெரியுமா? நடக்க பழக்குகிறார். நீ நட. நான் நடக்கணும்னா எனக்கு ஒரு பாதை இருக்கணும். கர்த்தர் என் கையை பிடிக்கிறார்னா எனக்கு முன்னாடி பாதை உண்டு. கர்த்தர் என் கையை பிடிக்கிறார்னா எனக்கு முன்னாடி வாசல் உண்டு. கர்த்தர் என் கையை பிடிக்கிறார்னா எனக்கு முன்பாக நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது. கர்த்தர் முதலாவது தொட்டு பேசுகிறார்.